ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோன்னா முக்கால்வாசி இந்த கேர்ள்ஸ் பார்த்தோன்னா கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நார்மலாக பார்த்தோன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் நான் ஒருத்தவங்களுடைய மெசேஜை பார்த்தாலும் அவங்களுக்கு பார்த்தேன்னு தெரியக்கூடாது, அது எப்படி பார்த்தோன்னா செய்யறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ல. கிட்டத்தட்ட இந்த கமெண்ட்ஸ் பார்த்தோன்னா ஒரு 3 to 4 months பார்த்தோன்னா வந்துட்டு இருக்கு. நான் இன்னி வரைக்கும் இதுக்கான ஒரு சொல்யூஷன் பார்த்தோன்னா போடல. இன்னைக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷன் போட்டு தான் சொல்றேன். பட் இதுல ஒரு பெட்டர் திங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஸ்டாகிராம்ல இந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது. இதுக்கு ஏதாச்சும் ட்ரிக் இருக்கா அப்படின்ற மாதிரியும் பார்த்தோன்னா கேட்டிருந்தீங்க. அது ஒரு சின்ன ட்ரிக் தான் பார்த்தோன்னா இருக்கு. இதை செஞ்சா கண்டிப்பா பார்த்தோன்னா ஒர்க் ஆகும். அண்ட் இதுக்காக நம்ம ஒரு 2 விஷயம் பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராம்ல பண்ண வேண்டியது இருக்கும். அது என்ன அந்த 2 விஷயம், அது எதுக்காக பண்ணணும் அப்படின்றத பத்தியும் நான் இந்த வீடியோக்குள்ள போகும்போது ஒன் பை ஒன்னா தெளிவா சொல்றேன். அண்ட் பார்த்தோன்னா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நியூவா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் பார்த்தோன்னா இந்த அக்கௌண்ட்ல காட்டல. நான் நார்மலா பார்த்தோன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் நிறைய பேர் வச்சிருக்க மாட்டீங்க. நான் நார்மலா ஒரு பிரைவேட் அக்கௌண்ட்ல இது எப்படி செய்யறது அப்படின்றத நான் உங்களுக்கு டைரக்டா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பிரைவேட் அக்கௌண்ட்ல கீழே பார்த்தோன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் கிளிக் பண்ணிட்டு இதுல பார்த்தோன்னா மேல டாப் ரைட் கார்னர்ல இந்த ஒரு 3 பார்ஸ்ல லைன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு டைரக்டா பார்த்தோன்னா செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஒரு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 2 திங்ஸ் பார்த்தோன்னா நம்ம செய்யணும். அது எதுக்காக செய்யணும் அப்படின்றத நான் வீடியோட எண்ட்ல பார்த்தோன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா உங்களுடைய ஆக்டிவ் ஸ்டேட்டஸ். இந்த ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்றது பார்த்தோன்னா நீங்க நார்மலா பார்த்தோன்னா இந்த சர்ச் பார்ல சர்ச் பண்ணும் போதே கிடைக்கும். இது ஷோ ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ்னு இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் பார்த்தோன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோட எண்ட்ல தெளிவா சொல்றேன். இதை ஃபர்ஸ்ட் பார்த்தா ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. ஜஸ்ட் பார்த்தா 3 பார்ஸ் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு இதுல பார்த்தோன்னா நம்ம ஒரு விஷயம் பார்த்தா சேஞ்ச் பண்ணணும். அது என்னன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மெசேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மெசேஜ் இந்த ரிப்ளைஸ் அப்படின்ற இதை பார்த்தோன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல பார்த்தோன்னா ஷோ ரீட் ரெசிப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காக ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நார்மலா நம்மளுடைய வாட்ஸ்அப்ல பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த டபுள் டிக் மட்டும் போகும், பட் ப்ளூ டிக் போகாது இல்லையா. அதே சேம் திங் தான் பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராம்ல இந்த அப்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரீட் ரெசிப்ட் நீங்க ஆஃப் பண்ண உடனே பார்த்தோன்னா உங்களுடைய இன்ஸ்டால நீங்க ஏதாச்சும் ஒரு மெசேஜை ரீட் பண்ணாலும் சரி, அந்த ரீட் ரெசிப்ட் அதாவது நீங்க சீன் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தோன்னா கீழே அவங்களுக்கு காட்டவே காட்டாது. இந்த ஒரு விஷயம் பார்த்தோன்னா காட்டாத வரைக்கும் உங்களுடைய மெசேஜஸ் பார்த்தோன்னா நீங்க ரீட் பண்ணாலும் உங்களுக்கு காட்டாது. இதுல ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்க கடைசி வரைக்கும் அதை ரீட் பண்ணீங்களா இல்லையான்ட்டு அவங்களுக்கு காட்டவே காட்டாது. ஸோ நீங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிருக்கீங்கன்றத அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த விஷயத்த பார்த்தோன்னா நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் எதுக்காக ஆஃப் பண்ண சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா பார்த்தோன்னா இந்த ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் ஆன்ல இருக்கும் போது நீங்க ரீட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பார்த்தோன்னா ஒரு சிலவங்களுக்கு டவுட் வரும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா பார்த்தா இந்த ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸும் இந்த ரீட் ரெசிப்டும் ஆஃப்ல இருந்துச்சுன்னா உங்களை டோட்டலா பார்த்தோன்னா ஆஃப்லைன் இருக்க மாதிரி ஒரு ஆக்ட் ஆகும். ஸோ அண்ட் திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். இதுதான் ஈஸியா பார்த்தோன்னா செஞ்சு இது மாதிரி பார்த்தோன்னா உங்களாலையும் இந்த ரீட் ரெசிப்ட் ஆஃப் பண்ணி சீனுன்ற அந்த ஒரு விஷயத்த பார்த்தோன்னா காட்டாம மாத்திக்க முடியும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. பாய்.